அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி தயா பெரும் ஜோதி தயா பெரும் ஜோதி தனிப்பெரும் தேவ் தயா பெரும் ஜோதி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் அடியன் பிரபாகரன். இன்றைய தினம் எப்பவுமே வந்துட்டு ஜீவகாணி பணியானது காலையில் நடந்துகிட்ருக்கு. அப்போது சமையலெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய ஹாலுக்கு வந்தேன். ஹாலுக்கு வரும்போது என்னென்னா, இப்போ வந்துட்டு இந்த தயாவிளக்கு மாலை, இந்த தயாவிளக்கு மாலையோட உரை விசார உரை தய விசார உரை வந்துட்டு படிக்கணும்னு தோணுச்சு. அதில் எப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த இதுக்கு ஒரு விளக்கம் படிச்சுட்ருப்பேன். அது இன்றைக்கி வந்துட்டு இந்த 6வது பாட்டுக்கு விளக்கம் படிச்சுட்டு இருக்கும்போது சாமிகள் வந்துட்டு உள்ளேருந்து பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு விளக்கம் கிடச்சிது. உள்ள அந்த காது வழியாக அதை கேட்க முடிஞ்சுது. அப்போது வந்துட்டு இந்த புக்கை படிச்சுட்டு கொண்டு வந்து கீழே வச்சுட்டு காலண்டரை பார்க்கும்போது இன்றைக்கி 19/11. அப்போ இன்றைக்கி வந்துட்டு சாமியோட இன்றைக்கி அவதார தினம். சாமிகள் வந்துட்டு 1910 நவம்பர் 19 பிறந்திருக்காங்க. அது இன்றைக்கி 115 ஆண்டுகள் முடிஞ்சு 116வது ஆண்டில் அந்த அவதார தினம் தொடங்கியிருக்குது. அதை ஞாபகப்படுத்திருக்க வேண்டியது. இன்றைக்கி வந்துட்டு சாமிகள் வந்துட்டு இந்த தயவிளக்கு மாலையை எடுத்து படி சொல்லியிருந்தார். அது உண்மையிலே எனக்கு ஒரு பிரமிப்பாக கொடுத்தது. ஏன்னா நான் எப்பாவது ஒரு தடவை இந்த சாமிகள் புக்கு படிப்பேன், டைம் படிக்கும்போது படிப்பேன். அப்படி இருக்கும்போது வந்துட்டு இன்றைக்கி வந்து காலையில் வந்து உணர்த்திக்கிட்டது வந்துட்டு சாமியோட செயலை சொல்ல முடியும். சாமிகள் வந்துட்டு உள்ளேருந்து எல்லாத்தையும் மீக்கிட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு இது மூலம் ஒரு நல்ல ஒரு நிறுவனமாகிடுச்சு. ஓகே, சாமிகளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த அவதார தினத்தன்னைக்கு சாமிகள் வந்து ஞாபகப்படுத்தினது வந்துட்டு மேலே பெரிய ஒரு விஷயந்தான். சாமிகளுக்கு கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அற்பெரும் ஜோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி தயா பெரும் ஜோதி தயா பெரும் ஜோதி தனிப்பெரும் தெய்வ தயா பெரும் ஜோதி.